மெமரி பவர் அதை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் மெமரி இருக்குங்க. ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி. ஸோ ஷார்ட் டர்ம் மெமரி வந்து நம்ம மூளையோட முன்பகுதியில் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற பகுதியில் ஸ்டோர் ஆகும். லாங் டர்ம் மெமரி எப்படி அது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி படிச்சுட்டே இருக்கோம், இல்லை ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னா அது லாங் டர்ம் மெமரியாக மாறி ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால தான் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு விஷயத்தை படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து எக்ஸாமில் போய்ட்டு ஞாபகம் வரும். ஒரு விஷயத்தை ஒரு தடவை படிச்சுட்டா அது அடுத்த தடவை ஞாபகத்துக்கு வராது. ஸோ ஹிப்போ கேம்பஸில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் ஒரு சில உணவு வகைகள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ராக்கலி எடுத்துக்கோங்க, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கீரை வகைகள் எல்லாமே நல்லது. அதே போல் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னா மீன் சாப்பிடுங்க. அவகேடோ பழம் பார்த்துருப்பீங்களா, இந்த பிக்சரில் இருக்கிற ஃப்ரூட் தான் அவகேடோ. ஸோ இது கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. அதே போக இந்த டார்க் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள். பட் ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி பப்ளிக் எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.